இத பாரு, இவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. இவரை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லு. எனக்கு உன்கிட்ட தான் பேசணும். நான் வெளியே இருக்கேங்க. இருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உட்காருங்க. இவகிட்ட பேசுறதுக்கு நான் அவ்வளவு யோசிச்சேன். சரியான திமிரு பிடிச்சவ. எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போயிருக்கணும். கோவப்படாதீங்க அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குது? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இப்படி வர சொல்லிட்டு கோவப்பட்டா என்ன அர்த்தம்? பாத்தியா மதி, எத்தனை நாளைக்கு அப்புறம் என்ன பாக்குறா. கொஞ்சமாவது என் மேல அன்பு இருக்கான்னு பாரு. வந்த உடனே என்ன விஷயம்னு சொல்லு. நான் உடனே கிளம்பணுங்கிற மாதிரி துடிக்கிறா பாரு. எதை சொல்றது, எதை நம்புறது, எதை நம்ப கூடாது ஒண்ணுமே புரியல. ஏங்க இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேணாம், விடுங்க. இவளுக்காக நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எப்படி பேசுறான்னு பாத்தியா? இவ வாழ்க்கையில நடக்கிறத பத்தி கேக்குறதுக்காக தானே வந்தோம். ஏதோ இவரை நாம ஏமாத்த வந்த மாதிரி பேசுறா பாரு. நாங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு இவன் கூட ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. இதெல்லாம் டிவோர்ஸ் பண்றதுக்கு தானா? கல்யாணம்னா அவ்வளவு ஈஸியா போச்சா உனக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்றதுதான் பிரச்சனை. நீ டிவோர்ஸ் பண்ண போறதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல மதி. இதுக்கு மேல இவகிட்ட பேசி என்ன ஆக போகுது? இது இவ வாழ்க்கை. என்னத்தையோ பண்ணி தொலைக்கிறா. என்னைக்கு இவ வீட்டை விட்டு ஓடினாலும் அண்ணில இருந்து இவளுக்காக அவமானப்பட்டது மட்டும் தான் மிச்சம். இன்னும் என்னெல்லாம் பண்ணி நம்மள அவமானப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காளோ தெரியல. நான் வானதி தான் கல்யாணம் பண்ண ஜென்மத்துல அவதான் எனக்கு பொண்டாட்டி. நீ இல்ல. இந்த ஆண்டவனே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொல்றா பாண்டி. என்னப்பா இன்னும் கேட்டுச்சா? ஓகே தானே இப்போ? ஏய், எல்லாம் உனக்கு சாதகமா நடக்குதுங்கிற திமிர்ல தான் ஆடுற. வானதி இன்னும் எங்க வீட்டுல தாங்கிறா. அவளுக்கு யார கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. இதை என் சவாலாவே வச்சுக்கோ. உன் வீட்டுல வானதி இருக்கட்டும்னு சொல்லி கொண்டு வந்து விட்டதே நான் தான் ராஜா. நான் நினைச்சா அவளை எப்ப வேணாலும் திரும்ப கூட்டு போய் கல்யாணமும் பண்ண முடியும். தேவையில்லாம அசிங்கப்படாம நான் தான் உன் தங்கச்சியோட புருஷங்கிறத உன் மனசளவுல ஏத்துக்க முயற்சி பண்ண. உன்னை அடிக்கிற விளையாட்டு எனக்கு மிச்சமாகும். அவ்வளவு திமிர்ல உனக்கு எல்லாம் அவ கொடுக்குற தைரியம் தானே. யூ கேரி ஆன், கோ கோ. கேரி எடு, வண்டி எடு. Bro, நீங்க வாக்கிங் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ.